யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இந்த தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தியானம் செய்வதனால், இந்த பிராணாயாம பயிற்சி செய்வதனாலும் தியானம் செய்வதனாலும் நமக்கு ஏற்படுகின்ற உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன அப்படி ஏற்படும் அப்படின்னா, நேரடியாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, நோய்கள் வராமல் தடுப்பது, நோய் உள்ளவர்கள் நோய்களை பயிற்சி மூலமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, முழுமையாகவும் குணப்படுத்திக் கொள்வது, இப்படியான நிலைகள் எல்லாம் உருவாக்கும். ஆக ஆரோக்கியம், பிராணாயாம பயிற்சி செய்வதனால் ஆரோக்கியம், பிராணாயாம பயிற்சி தியானம் செய்வதனால் ஆரோக்கியம், காரிய சித்திகளை உருவாக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ இறைவனிடத்தில், அனைத்துமே நமக்கு அது கிடைக்கக்கூடிய சித்தினா அது நமக்கு நிறைவேறும். இந்த மாதிரி வாழ்க்கையிலே காரிய சித்திகளை உருவாக்கும். இதெல்லாமே நம்ம உலக வாழ்க்கையில் சொல்கிறேன். அடுத்து தெய்வீக நிலையில் நம்ம பார்க்கும்போது, நல்ல தியானம்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னால் குரு மேல் நல்ல நம்பிக்கை வேணும். ஆன்மீகம்ன்றது நீங்கள் உலக வாழ்க்கையில் குரு கலக்கிறாரு போயிட்டு போகிறார், நான் பாட்டுக்கு போகிறேன்னு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் ஆன்மீகம் நீங்கள் போகணுன்னா முழுமையாக தியானத்தை நான் போய் கண்டிப்பாக இறை அருள் எனக்கு முழுமையாக, நமக்கு கடவுளோட கருணை நமக்கு வேணும், அருள் வேணும், கண்டிப்பாக குருவை நீங்கள் நினச்சி தான் ஆகணும். அது பொதுவான விதிமுறை நான் சொல்கிறேன், பொதுவான விஷயங்களை சொல்கிறேன். இப்போ குருவை நினச்சி நம்ம போகும்போது குருவோட அனுபவங்களுக்கு உங்களுக்கு வரும். இப்போ குருவை நீங்கள் நினைக்கலன்னா எப்படி குருவோட அனுபவங்கள் கிடைப்பதற்காக வாய்ப்பு. இது ஆன்மீக விஷயத்துக்கு சொல்கிறேன். இல்லை உலக வாழ்க்கையோட நான் போகிறேன்னா நீங்கள் பிராணாயாம பயிற்சி செஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திட்டு அப்படியே போகலாம், அது பிரச்சனை கிடையாது. முழுமையாக நம்ம இந்த நிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குரு மேல் நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மேலே வைங்க, குரு மேல் நம்பிக்கை வைங்க, யோக சக்தி நல்லா பயன்படுத்துங்க, நல்லா தியானம் செஞ்சுட்டு வாங்க. வரும்பொழுது ஞான வளர்ச்சி ஏற்படும். நல்ல தியானம்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஞான வளர்ச்சி ஏற்படும். இந்த ஞான வளர்ச்சி தான், அந்த ஞானம் தான் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும், இறை சிந்தனையோடு வாழ்வதற்கான ஒரு நிலையை உருவாக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.